அழுவ வந்துகிட்டே இருக்கு. சே, இந்த பாத்திரம் கழுவி என் லைஃபே முடிஞ்சிரும் போல. அம்மா அம்மா, என்ன பிள்ளை மூச்சு இலக்கி இலக்கி ஓடி வந்திருக்க? அம்மா, நம்ம சர்ச்சு பாஸ்டர் இருக்கார்ல, சர்ச்சு பாஸ்டர். ஆமா, அவருக்கு என்ன? நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வராங்க? நம்ம தான் சர்ச்சுக்கே போறது இல்லையே. அதனாலதான் வந்துட்டு இருக்காங்க. சர்ச்சுக்கு போகாதவங்க வீட்டுக்கெல்லாம் போய் எதுக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போறாங்களாமா. சர்ச்சுக்கு வர சொல்லவும் செய்தாங்களாம். ஐயோ, சர்ச்சுக்கு போலன்னா நம்மள மறந்துடுவாருங்களா நினைச்சேன். வீட்டுக்கே வந்துட்டாங்களா? ஐயோ, வீடு வேற குழுகுடி மதுல கிடக்கு. வா சீக்கிரம் கிளீன் பண்ணுவோம். ஆமாம்மா, போன வாரம் கொடியில எடுத்து போட்ட துணியே இந்த சேர்ல அப்படியே கிடக்குது சோஃபா பக்கத்துல. இப்ப நேரம் வந்து ஹால்ல தான் வந்து நிப்பாங்க. சீக்கிரம் போவோம். ஆனா குமிச்சு போட்டிருக்க பாரு துணி. துணியை மடி மடின்னு சொன்னாலும் கேட்கறது கிடையாது. வீட்டுல ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. எடுத்துக்கொண்டு உள்ள பெட்ரூம்ல போடுங்க. சரிம்மா, போட்டுட்டோமா. சரி போ, வெளியில போய் பாஸ்டர் எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. சரிம்மா. ஐயோ, இந்த பாஸ்டர் வந்து என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க போறாங்கன்னு தெரியலையே. நான் வேற ஒரு வருஷமா சர்ச்சு பக்கமே போல. அம்மா, நான் பாஸ்டர் வந்துட்டாங்க. பாஸ்டர் சோஸ்திரம் உள்ள வாங்க. ஸ்தோஸ்திரம் ரோசி அக்கா, எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர் சோஃபால. அப்புறம் ரோசி அக்கா, என்ன சர்ச்சு பக்கம் ஆளையே காணும் பல வருஷமா? சர்ச்சுக்கு வரதுக்கே தோணல பாஸ்டர். அப்படி எப்படி வரது? ஏன் ரோசி அக்கா அப்படி சொல்லுதீங்க? உங்களுக்கு எவ்வளவு அழகான ஃபேமிலியே ஈசப்பா கொடுத்துருக்காங்க, அழகான பிள்ளையை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நான் உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்தேன். என் அம்மாவே தங்கச்சியும் எடுத்துக்கிட்டாரு. கஷ்டமான விஷயம்தான், புரியுது. ஆனா இறப்புங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தானே. அதுக்கு நீங்க கடவுள் மேல தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. அதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வராம இருக்கிறதுனால என்ன யூஸ்? வந்து என்ன கிடைக்க போகுது? வரதுக்கே தோணல பாஸ்டர், விடுங்க. உங்க கணவருக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 2-3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் வேற. இதுல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாரின் வேற போறாங்களாம். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அது ஒண்ணு ஆண்டவர் கொடுக்கல பாஸ்டர், சும்மா சொல்லாதீங்க. அது அவரோட கடின உழைப்பு. ஆண்டவர் கொடுக்காம யாரும் கடின உழைப்புலாம் உழைக்க முடியாது. ஆண்டவர் கொடுக்குற பலனாலதான் வேலை பார்க்க முடியும். ஆமா, விட்டா என் பக்கத்துல இருக்கிற மோளையும் ஆண்டவர் தான் தந்தாருன்னு சொல்லுவீங்க. நான் கட்டி இருக்கிற வீட்டையும் ஆண்டவர் தான் தந்தாருன்னு சொல்லுவீங்க. அட போங்க பாஸ்டர், நாங்க உழைக்கோம், நாங்க வாழுதோம். இன்னைக்கு உழைச்சா நாளைக்கு சாப்பாடு. கோயிலு நனைஞ்சதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கிஃப்ட் தந்துட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆண்டவர் யாரு மேல பிரியமா இருக்காரோ அவங்கள தான் ஆண்டவர் சோதிப்பாரு. அதுலயும் நீங்க யோபு மாதிரி பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். ஆனா நீங்க இப்படி முறுமுறுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப தற்பெருமையா பாடுதீங்க ரோசி அக்கா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரோசி அக்கா? உங்க மகா சின்ன பிள்ளையா இருக்கும்போது மஞ்ச காமலையினால உயிருக்கு போராடிட்டு இருந்தா. அந்த டைம்ல கடவுள் தான் சுகம் கொடுத்தாரு. நம்மளாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி தான் உங்க மகா இப்ப இப்படி இருக்கா. அது தெரியுமா? பிரேயர் பண்ணது உண்மைதான். ஆனா கடவுள்லாம் சொல்லாதீங்க. டாக்டர் தான் சுகப்படுத்தினாங்க. உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியல ரோசி அக்கா. கடவுள் கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுக்கு உணர்த்துவாங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். சரி பாஸ்டர், உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. கடவுள் மேல மட்டும்தான். ஒரு கப்பு காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். இல்ல, இருக்கட்டும் ரோசி அக்கா, இன்னொரு நாள் பார்க்கலாம். பாஸ்டர், நீங்கள் ஃபீல் பண்ணாதங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நாளைக்கே அவங்க உங்களை தேடி வருவாங்க பாருங்க. வந்தா நல்லதுதான்ப்பா. காணாமல் போன ஆடு திரும்ப கிடைச்சா எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஆமா, பாஸ்டரே வீடு வரைக்கும் வந்து தேடுதாங்க. உனக்கு என்னமா ஈகோ? சர்ச்சுக்கு போனா என்ன? நீ இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு ஏசப்பா தானே காரணம். அது எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போப்ல. இது என்னது? அம்மா கொஞ்சம் இங்க வாங்க. நம்ம வீட்டு காம்பவுண்ட்ல ஏதோ இருக்குது. ஏன்ல உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? என்னது இருக்கு அப்படியேங்க? கொஞ்சம் இங்க வந்து பாரு. நீ பார்த்தா உன் உயிர் போயிடும். எலுமிச்சம்பழமா? என் வீட்டுல எவ்வளவு எலுமிச்சம்பழத்தை கொண்டு வச்சுட்டாலே. ஏற்கனவே சூனியம் வச்சு என் அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டுட்டாள்வே. இப்ப மறுபடியும் எவ்வளவுதான் சூனியம் வச்சாலும் இதெல்லாம் கொண்டு என் வீட்டுல வச்சிருக்காள. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணேன்? ஒரு வாரமா ஒரே கால்வலி. நான் அப்பவே நினைச்சேன் எவ்வளோ செய்வனை வச்சுட்டான்னு. பாத்தியா, வீட்டுக்கு முன்னாடி வந்து கிடக்குது. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா, நம்ம அப்பா ஃபாரின் போறாருலாமா, அதனால யாரும் செய்வனை வச்சிருப்பாங்களோ? எனக்கு என்ன பிள்ளை தெரியும். நான் இப்ப என்ன பண்ணேன்? சரி, கவலைப்படாதம்மா. நான் எடுத்து தூக்கி வெளியில போட்டுறேன். தொடாத தொட்டி என்ன நம்ம செத்தோம். அப்ப இதுக்கு என்னதாம்மா வழி? நான் நிறைய ஸ்டோரிஸ்லாம் கேட்டிருக்கேன், படம்லாம் பார்த்துருக்கேன். இப்படி எலுமிச்சம்பழத்தை கொண்டு வச்சாலே அந்த வீடெல்லாம் நாசமா போயிருமா. அப்ப நம்மளும் நாசமா போறோமாமா. இவா ஒருத்தி. நானும் என்ன
பாஸ்டர்கிட்ட போய் தான் இதுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்கணும். பாஸ்டர் தான் நேற்று திட்டி அனுப்பிட்டியம்மா சர்ச்சுக்கெல்லாம் வர மாட்டேன்ட்டு. அப்புறம் என்ன, அது ஒரு கோவத்தில் பண்ணனே. அது ஏசப்பா மேலே எனக்கு ஒரு கோவம். சரி வர வழி இல்லைல்ல, நம்ம இப்போ போய் தான் ஆகணும். வா. நான் வரலப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சும்மா வாப்ல, நான் மட்டும் போன அப்புறம் நீ மட்டும் தான் வீட்டில் இருப்ப. பார்த்துக்க அந்த எலுமிச்சம்பளம் வந்து உன் கட்டில கீழே வந்து உட்காந்துக்கிடும். ஐயோ வேணாமா, நான் வந்துடுறேன். பாஸ்டர் 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 அங்கே பாருங்க, ரோசி அக்காவும் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க. நான் நேற்று வச்ச பிளான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு. வாங்க ரோசி அக்கா, என்ன சர்ச்சு பக்கம்லாம் வந்திருக்கீங்க? ஐயோ பாஸ்டர், அதை விடுங்க பாஸ்டர். என் வீட்டுக்கு எவ்வளோ செய்வன வச்சுட்டா பாஸ்டர். எலுமிச்சம்பழம் மிளகாலாம் என் வீட்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர். வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. என்னது ப்ரேயரா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க தான் ஏசப்பாவே வேணான்னு சொல்லியிருந்தீங்களே. ஐயோ அது தெரியாம சொல்லிட்டேன் பாஸ்டர். ஏசப்பாவெல்லாம் மறக்க முடியுமா? ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். அவர் இல்லாம நான் இல்ல. இதே வாயால தான் நேற்று என்னோட கடின உழைப்பால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோம். என் கணவர் வந்து கடின உழைப்பால தான் ஃபாரின் வரைக்கும் போகிறாரு அப்படி இப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் பாஸ்டர். தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க. ஏதாவது கஷ்டம்னா ஏசப்பா கிட்ட தானே வர முடியும். வேற எங்க நாங்க போக? டாக்டர் கிட்ட போகலாமே ரோசி அக்கா. டாக்டர் தான் எல்லாத்தையும் சுகப்படுத்துவாங்களே. உங்களோட செய்வினை கோளாறுகளையும் டாக்டர் சுகப்படுத்துவாங்க. போங்க. சரி இப்பெல்லாம் சொல்லாதங்க பாஸ்டர். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாங்க தெரியாம அப்படி பேசிட்டோம். சர்ச்சுக்கு நம்ம கரெக்டா வந்துருதோம். என்கிட்ட மன்னிப்பு கேட்காதங்க ரோசி அக்கா, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் எவ்வளோ மனஸ்தாபப்பட்டிருப்பாரு உங்களால. நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல கடவுளை தேடல, ஆனாலும் உங்களை நல்லா போஷிச்சு வந்திருக்காங்களே. உங்க கணவருக்கு ப்ரொமோஷன் வரைக்கும் ஆண்டவர் கொண்டுட்டு வந்திருக்காரு. உங்க மகள் வந்து சாக போற நேரத்துலையும் என்ன பண்ணாரு? சுகம் கொடுத்தாரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களே ரோசி அக்கா நீங்க. எல்லாம் புரியுது எனக்கு. என்னோட பெருமை, என்னோட தற்பெருமை தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி இனிமே நான் எப்படி எந்த தப்பு பண்ண மாட்டேன் பாஸ்டர். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் உங்களை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோசி அக்கா. நான் வந்து என்னோட பேச்சால உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து நீங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னதுனால ஒரு கோவத்தில் பேசிட்டேன். மற்றபடி உங்கள் மேலே எந்த மன வருத்தமும் கிடையாது. நீங்கள் இப்போ திரும்பி வந்ததே காணாமல் போன ஆடு திரும்பி வந்த மாதிரி எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்களை விட அதிகமாக டபுள் ட்ரிபிள் மடங்கு நம்ம ஏசப்பா சந்தோஷப்படுவாங்க. சரி பாஸ்டர், இனிமே இந்த காணாமல் போன ஆடு எப்பவுமே காணாமல் போகாது. நான் ஏசப்பாக்குள்ளேயே இருப்பேன். என்னோட லைஃப்ல எவ்வளோ பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் நான் ஏசப்பா விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். அவங்கள என்னோட வார்த்தையினால ஹர்ட் பண்ண மாட்டேன். சரிக்கா, ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடலாமா? நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எலுமிச்சம்பழம் எல்லாம் காணாமல் போயிடும். அந்த பில்லி சூனியத்தை ஏசப்பா மாற்றுவாங்க. சரி பாஸ்டர்.